சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தில் நல்லது கெட்டது இருக்கும். அவங்க வாழ்க்கையில் எவ்வளவோ பேர்த்துக்கும் சொல்லக்கூடாத விஷயங்கள் இருக்கும். எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியணும்னு கிடையாது. இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு மனக்கவலைகள் வந்திருக்கும், அதை யாருக்கையாச்சும் ஷேர் பண்ணலான்னு நினைப்பீங்க. உங்களை ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது. இதுதான் வாழ்க்கை, உண்மை. நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் உண்மையான ஃப்ரெண்டு அப்படின்னு நீங்கள் யாரையாச்சும் நீங்களாக நினச்சி வச்சுருப்பீங்க. ஆனால் அவங்க உங்களை ஃப்ரெண்டாக நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இப்போ என்ன யாராச்சும் ஃப்ரெண்டாக நினச்சி வச்சுருக்கலாம், ஆனால் நான் அவங்களுக்கு ஃப்ரெண்டாக நினைக்கிறேனான்னு எமக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் பொதுவான கருத்து அதுதான். அதனால இப்போ நமக்கு இருக்கிற கவலைகளை நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறோம். நமக்கு இவங்க தான் முக்கியம், இல்லை இவங்ககிட்ட சொன்னால் நமக்கு பாதுகாப்பு, நமக்கு ஒரு மனக்கவலை தீருது அப்படின்னு நம்ம நினைப்போம். இன்னைக்கு நம்ம திக் ஃப்ரெண்டாக இருப்போம், நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக எப்படி வேணால் ஒரு நெருங்கிய உறவினர்களாகவும் இருக்கலாம், இல்லை எப்படி வேணால் நமக்கு இருக்கலாம். நம்ம அது மாதிரி இருக்கும்போது இது மாதிரி நம்மக்கிட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளேயும் இப்படி பலூன் மாதிரி நம்ம எண்ணங்கள் நிறைஞ்சு தான் இருக்குது வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை பலூனில் இருக்கிற காற்று மாதிரி, நம்ம மனசுக்குள்ள அந்த எண்ணங்கள் இருக்கிற மாதிரி. இந்த பலூன் அப்படியே கட்டி வச்சுருக்கோம். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை நம்ம அப்படியே வச்சுருந்தோம்னா அது அப்படியே இருக்கும். நம்ம யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணல, அது நல்லதோ கெட்டதோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம அப்படியே இருந்தோம்னா அதுக்கப்புறம் இப்படி கம்மியாகும், கொஞ்சமாக அப்படியே குறையும், அப்புறம் இப்படி குறைஞ்சி வரும், அப்புறம் ஒன்றும் இல்லாத போயிடும். அந்த நமக்கு மனசுக்குள்ளே தோன்ற எண்ணங்களும் கவலைகளும் நம்ம மற்றவங்களை பற்றி நமக்கு தோன்ற அபிப்பிராயங்கள் அதோட முடிஞ்சு போயிடும், நம்மளாட முடிஞ்சு போயிடும். காலம் மாறும்போது, நாட்கள் மாறும்போது அந்த எண்ணங்கள் நமக்கு மாறும். இது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் நடக்கிற நிதர்சனமான உண்மை. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அந்த சமயத்துக்கு நமக்கு கவலை வருது, நம்மளுக்கு என்னமோ ஒன்று நமக்கு ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வை உங்களால் அந்த சமயத்துக்கு மனசை கட்டுப்படுத்த முடியாத நம்ம யாருக்கையாச்சும் சொல்லணும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறோம். அது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணும்போது, ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க, உங்கள் மனசுலேருந்து சொல்லிடுறீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆட்டி சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தர்கிட்ட இப்படியாமா பாரு, அவங்களுக்கு அப்படியாமா அப்படின்னா அவங்க பரிதாபப்பட்டு கூட சொல்லுவாங்க. அதுவும் புஷ்ஷுன்னு ஆகி போயிடும். அதுக்கடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க இப்படியாமா, அதுவும் இப்படி புஷ்ஷுன்னு போயிடும். இதுலேருந்து என்ன தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மனசுக்குள்ளே வர்ற எண்ணங்களையும் கவலைகளையும் நீங்கள் உங்களோட வச்சுக்கணும். நீங்கள் சொன்னீங்கன்னா இப்படி பலூன் வெடிக்கிற மாதிரி தான் உங்களோட எண்ணங்களும் உங்களோட வார்த்தைகளும். நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினச்சிருப்பீங்கன்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் ஒரு சோகத்திலேயோ கவலையிலையோ சொல்லுவீங்க, அது மாறி 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 போகும்போது வேற மாதிரி போய் கடைசியில் உங்களுக்குள்ள பகைகள் உருவாகும். இல்லைன்னா என்னைக்கும் நீங்கள் சேர முடியாத மாதிரி மனசுக்குள்ள எண்ணம் வேற்றுமைகள் அதிகமாகியும் நீங்கள் பிரிஞ்சு போகிற மாதிரி ஆகிப்போயிரு. யாராக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குள்ள ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் இந்த பலூனில் இருக்கிற மாதிரி, இவ்வளோ பலூனில் இருக்கிற மாதிரி நமக்குள்ள எண்ணங்கள், கருத்துக்கள், கவலைகள், சோகங்கள் இருக்குது. ஆனால் அதை நம்ம என்ன பண்ணணும், இந்த பலூனில் இருக்கிற காற்று மாதிரி நாம் நம்மளாடவே வச்சுக்கணும். நீங்கள் வெளியில் அந்த மனசுக்கு வெளியில் சொன்னால் தான் மனசு கவலை தீருது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வேறு மாதிரி போயிடும். அதனால் நீங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதுன்னா நீங்கள் எந்த சாமியை கும்பிட்றீங்களோ நீங்கள் சாமிகிட்ட சொன்னால் மட்டும்தான் உங்கள் ரகசியங்கள் வெளியில் போகாது. உங்களோட கர்மா வினை இருக்குது அப்படின்னா எப்படியா இருந்தாலும் நீங்கள் நல்லவீங்க நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் உங்களை தேடிக்கிட்டு ஒவ்வொன்றா சேரும். அதனால் உங்களோட கவலைகளை, ரகசியங்களை, எதாக இருந்தாலும் ரகசியங்கள்னு சொல்கிறதுனா உங்களுக்கு ஏதோ ஒரு உணர்வுகள் தோணுது, ஒரு கஷ்டங்கள் வருது, உங்களுக்கு என்னமோ ஒன்று நடக்குது, அதை யார்கிட்டையாச்சும் சொல்லணும், ஷேர் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதோ ஒரு ஃப்ரெண்டு உண்மையான ஃப்ரெண்டாக இருக்குதுன்னு எனக்கு சொல்லுவீங்க. ஆனால் ஃப்யூச்சரில் அவங்களே உங்களுக்கு யார் வீட்டில் யார் ஃப்ரெண்டாக இருக்காங்க, யார் பகையாகிறாங்க, யார் மறுபடியும் ஃப்ரெண்ட் ஆகுவாங்க, யார் பிரிஞ்சு போவாங்கன்னு அப்படின்னு இது நிலையில்லாத காலமாக போயிடுச்சு.
அதனால நீங்க எவ்வளோ பெரிய திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, உயிரான ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இருக்கிற மனக்கவலைகளை நீங்க யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நீங்க பிறந்ததுலேருந்து ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்லை பக்கமா ஃப்ரெண்டா இருக்கலாம், எப்படி ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதுவும் உங்களுக்கு மாறும். அப்போ ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க, நம்ம கூட ஃப்ரெண்டாக இருக்கும்போது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் சொல்லாத இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க, வெளியில் சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் ப்ராப்ளங்கள் தான் வரும். உங்களோட சோகங்களோ கவலைகளோ மன கஷ்டங்கள் எது இருந்தாலும் சரி, ஒன்று பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்க, இல்லைன்னா தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்க. வெளியில சொன்னா, ஒருத்தர்கிட்ட சொன்னா மன ஆறுதல் கிடைக்குதுன்னு இப்போ நீங்க வந்து உங்க பசங்ககிட்டயே சொன்னா கூட, இல்லை உங்க வீட்டுக்காரர்கிட்டயே சொன்னாலும் சரி, அவங்க ஒரு நாளைக்கு அதை சொல்லி காமிப்பாங்க. இந்த காலத்துல எதுவுமே நிலையானது கிடையாது. கணவனா இருந்தா மனைவி கிட்ட சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பத்திக்கு அந்த ஒய்ஃப் கேட்பாங்க. ஆனா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கருத்து வேற்றுமை வரும்போது அது சொல்லி காமிப்பாங்க, சொல்லுவாங்க. அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க. கணவனா இருந்த மனைவிக்கும் மனைவியா இருந்த கணவனுக்கும் நீங்க யார் என்ன ஷேர் பண்ணிக்கிட்டாலும் சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும் சொல்லுங்க. இல்லைன்னா அது பின்னாடி ஒரு நாளைக்கு உங்களுக்கு ப்ராப்ளங்கள்லாம் வரும். என்னைக்கும் உங்களோட மனக்கவலைகளை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்க. பிரபஞ்சம் கேட்கும், காது கொடுத்து கேட்கும். யாரும் கேட்காத கருத்தை கூட நீங்க என்ன சொன்னாலும் கேட்கும். உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு மனசுல தோண வைக்கும். உங்களுக்கு இல்லாட்டி பிடிச்ச கடவுள்கிட்ட சொல்லுங்க, கடவுள் கேட்பாரு. யாரையும் நம்பி எதையும் சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் போகும், நீங்க தனிமரமாக தான் ஆகுவீங்க. இது வாழ்க்கையில நான் அனுபவிச்ச உண்மை. அதனால நம்ம வந்து புறம் பேசக்கூடாதுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால நம்ம யாரும் புறம் பேசுறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இது ஒரு அவேர்னஸா நான் சொல்றேன். நீங்க யாருக்கிட்டையும் யாரை பத்தியும் பேசாதீங்க. உங்களுக்கு வர்ற கஷ்டங்களை நீங்களே ஏத்துக்குங்க. இது மட்டும்தான் என்னோட கருத்தா சொல்றேன். நீங்க ஒரு விஷயம் சொல்றது 10 விஷயமா போகும். பாருங்க, பலூன் கலர்லயே நானும் ட்ரெஸ் போட்டிருக்கேன். அது எப்படி அமைஞ்சிச்சுன்னு தெரியல, இயற்கையா அமைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இல்லாட்டி நம்மளோட கருத்துக்கள் இப்படி ஒருத்தர்கிட்ட சொல்றேன், அது இன்னொருத்த போகுது. இப்படிதான் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வெடிச்சு போயிடும். லைஃப்ல உங்களுக்கு பெரிய ப்ராப்ளங்கள் வந்து சேரும். கடைசியில் என்னாகும், நம்ம சொன்ன வார்த்தைகள் இப்படி பலவிதமா போய் ஒண்ணுக்கும் ஆகாத காத்து வெளியில போற மாதிரி, வெளியில போன மாதிரி, காத்து போன மாதிரி நம்மளோட வார்த்தைகள் எண்ணங்கள் திரிஞ்சு பலவிதமா போய் ஒண்ணுக்கும் இல்லாத போயிடும். யாரையும் நம்பி எந்த விஷயத்தையுமே சொல்லாதீங்க. அந்த சமயத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் உங்களோட கஷ்டங்கள் அது காலப்போக்கில் தீந்துரும். நீங்க நீங்களா இருங்க, நீங்க உங்களை நம்புங்க, யாரையுமே நம்பாதீங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சோகங்கள் வந்தாலும் சரி, ப்ராப்ளங்கள் வந்தாலும் சரி, நீங்களே அதுக்கு தீர்வு கண்டுபிடிங்க. அதை நீங்க தீர்வு கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம். இல்லைன்னா அதுவே காலப்போக்கில் மாறும். இல்லைன்னா இந்த உடஞ்ச பலூன் மாதிரி தான் வாழ்க்கை போயிடும். உங்களோட எண்ணங்கள் கருத்துக்கள் எல்லாம் வேற மாதிரி மாறி போயிடும். நீங்க என்னைக்கும் நேர்மையாவோ புறம் பேசாத இருங்க. நம்ம கர்மா என்னைக்கு ஆற எப்படி கூட்டு போகுதுன்னு தெரியாது. இன்னைக்கு எல்லாரும் நம்ம நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம், நாளைக்கு அடுத்த நாள் அடுத்த நொடி எப்படி ஆகும்னு தெரியாது. பலூன் மாதிரி நம்ம ஆகாத மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை நாமளே நமக்குள்ளேயே அழுத்திக்கலாம். அழுத்திக்கிட்டோம்னா வாழ்க்கையில வெற்றி அடையலாம். நீங்க யார் கருத்தையும் கேட்டு நம்பிடாதீங்க. ஒருத்தர்கிட்ட ஒன்றை சொன்னீங்கன்னா அது வேற மாதிரி தான் போகும். இது நீங்க வாழ்க்கையில உணர்வு பூர்வமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இது அனுபவங்கள் நடந்திருக்கும். தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சோகத்துக்காக இன்னொன்று சொன்னீங்கன்னா அது 2 சோகமாக உங்களுக்கு திரும்பி வரும். தயவு செஞ்சு நீங்களா இருங்க, அதுவாக மாறும். ஓகே, இந்த பலூன் மாதிரி ஆகாத. நீங்கள் ஹாப்பியாக உயர்ந்து தன்னம்பிக்கையாக உயர்ந்து ஜெயிச்சு நில்லுங்க அப்படின்னு சிவார்ப்பணம் 61 சேனல் கேட்டுக்கிறோம். மஞ்சுளா எப்படி வாழ்றனோ அதை சொல்கிறேன். தோன்ற கருத்துங்கள் என் எண்ணங்களை சொல்கிறேன். நான் எப்படி வாழ்கிறேன், எனக்கு வந்த கஷ்ட நஷ்டங்களை வச்சு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னோட அனுபவங்களை வச்சு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நேர் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சிவார்ப்பணம். தேங்க்யூ.